அக்ரிகல்ச்சர் நமது வாழ்வியலில் ஒரு அங்கம்னு கூட சொல்ல முடியாது. நம்ம வாழ்வியலே அதுதான். ஆனால் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில. நம்மளோட வாழ்வியல் இங்கே மறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு. மறைஞ்சிக்கிட்டு வர்ற நம்ம வாழ்வியலில் கொஞ்சமாவது நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு சிறிய முயற்சி தான் என்னோட இந்த ப்ராஜெக்ட்டு. இதை ப்ராஜெக்ட்னு கூட சொல்ல முடியாது. நமக்கு பிடிச்ச விஷயத்த நாம் இருக்க இடத்துலே பண்ணுறதுக்கான சூழ்நிலை அமைஞ்சிட்டா நாம் தான் மிகப்பெரிய பாக்கியசாலி. அந்த விதத்தில் நானும் ஒரு பாக்கியசாலி தான். என்ன தான் எனக்கு அக்ரிகல்ச்சர் பிடிச்சிருந்தாலும் என்னோடய ப்ரொஃபஷனல் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கலு. ஸோ பிடிச்ச விஷயத்த பண்ணுறத எவ்வளோ ஹாப்பியாக மனசு ஏற்றுக்குதோ நம்ம ப்ரொஃபஷனல் பண்ணுறதையும் அந்தளவுக்கு மனசு ஹாப்பியாக ஏற்றுக்குது. பட் பிடிச்ச விஷயமும் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ பிடிச்ச விஷயத்தையே நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணது தான். சும்மா ஒரு கார்டனிங் நம்ம ரூம் பக்கத்துலேயே. அந்த கார்டனிங் நல்லா பிடிச்ச மாதிரி அழகாக சூப்பராக வந்துட்டு இருந்தது. இப்போ கண்டினியூஸாக மழை பெஞ்சதுனால அந்த கார்டனிங்கை பராமரிக்க முடியல. எதுவும் நம்ம பயிரிட முடியாமல் போயிடுச்சு. ஸோ மழை பெஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா, களைகள் நிறையா வந்துடுச்சு. இந்த களைகளை நாம் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்னு கேட்டால், களைகளை இந்தளவுக்கு வளர விடாமல் ஓரளவுக்கு ஷார்ட் டைம்லேயே நம்ம எடுத்துட்டோம்னா மோஸ்ட்லி களைகள் குறைஞ்சிரும். ஏன்னா இப்போ இந்தளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம அந்த களைகளோட விதைகள் நிறையா டெவலப் ஆகிடும். அந்த விதைகள் நிறையா டெவலப் ஆச்சுன்னா அந்த விதைகள் அந்த நம்ம இருக்க இடத்துல விழுந்துடும். நம்ம என்ன தான் பயிரிட்டாலும் நம்ம விளைவிக்கும் பயிர் வர்றதுக்கு முன்னாடி இந்த களைகள் அதுக்கு மேலே நின்றோம். இந்த களைகளை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய களைக்கொல்லி மருந்துகள் வந்துருச்சு. ஆனால் களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மண் உலர்த்தன்மையை விட்டுரும். அந்த மண் அதோட தன்மையை இழந்துடும். அந்த மண் தன்மையை இழந்துருச்சுன்னா நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர் ரொம்ப ரேராக தான் ரெடி ஆகும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை அப்படியே அப்புறப்படுத்தணும். அதை அப்படியே எடுத்து வெளியில் அப்புறப்படுத்தணும். அதுக்கு என்ன வழிமுறையோ அதை நம்ம பண்ணணும். நம்ம களைக்கொல்லி ஈஸியாக அடித்தா அது கருகிடும். அதுக்கப்புறம் நம்ம பயிரிடலாம்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அது ஓகே தான். பட் என்னென்னா, நம்ம மண்ணை ஈஸியாக சாகடிக்கிறங்கிறது தான் அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ். களைக்கொல்லி நம்ம எந்தளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோமோ அந்தளவுக்கு மண் கெட்டு போயிடும். ஸோ மண் கெடாமல் இருந்தால் தான் நம்ம விளைவிக்கக்கூடிய பயிர் அற்புதமாக வரும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான், எப்படி அதை மண் கெடாமல் இந்த களைக்கொல்லியை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த களைக்கொல்லியை நாம் பயன்படுத்தாமல் முடிஞ்ச அளவுக்கு நாம் களையை எடுக்கணும். அதை நம்ம எப்படிங்கிறத பிளான் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த களைகளை அப்புறப்படுத்துது எப்படின்னா, இதை கொத்தி எடுத்து அப்படியே வெளியில் கொண்டு போயிடணும். இதை அடுத்து வராமல் என்ன பண்ணுறதுன்னா, இப்போ ஒரு களைக்கொல்லியோட விதைகள் விழுந்துச்சுன்னா அது டேர்ம் ஆஃப் பீரியட் 3 டைம் வரும். அந்த 3 டைம் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுத்து அந்த களைகள் முளைக்கும் போது களைகளை முத்த விடாமல் அந்த சின்ன ஸ்டேஜ்லேயே அந்த களைகளை எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து வராது. அதே மாதிரி ஒரு 3 பருவத்துக்கு அதே மாதிரி பண்ணிட்டோம்னா உள்ள களைகளே வராது. ஸோ இதை நாம் எப்படி பண்ணணுங்கிறது, சின்ன சின்ன களைகளாக இருக்கும்போதே நம்ம அதை கொத்தி எடுத்துடலாம், இல்லை பிடுங்கி எடுத்து வெளில ரிமூவ் பண்ணிடலாம். பெரிய களைகள் ஆச்சுன்னா கண்டிப்பாக விதைகள் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கிரவுண்டில் விழுந்துடும். அந்த தரையில் விழுந்துச்சு அப்படின்னா நம்ம பயிரிடுறதுக்கு முன்னாடி அந்த களைகள் தான் ஃபஸ்ட்டாக வேகமாக வரும். ஸோ அந்த களைகளை முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம இயற்கையாக எப்படி எடுக்கணுமோ அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் நம்ம கார்டனிங் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி தான் போயிட்டுருக்கு. நம்ம மோஸ்ட்லி கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். அதிகபட்சம் யூஸ் பண்ணுறது என்னென்னா, நீம் ஆயில், அதாவது வேப்ப எண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி வேறு எந்த கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் ஆர்கானிக் முறையில் தான் நம்ம வீட்டு உபயோகத்துக்காக நம்ம இதை பண்ணுறோம். இதை நம்ம பெரிய தோட்டத்தில் பண்ண முடியுமான்னு கேட்டால் ஆர்கானிக் முறையில் பண்ணலாம். கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். நம்ம எஃபோர்ட் எடுத்தோன்னா அதுக்கான ரிசல்ட் இருக்கும். ஸோ வீட்டு உபயோகத்துக்காக மட்டுங்கிறப்ப நம்ம இதை ஈஸியாக பண்ணலாம் ஆர்கானிக் முறையிலேயே. நாம் எந்தளவுக்கு ஆர்கானிக்காக இருக்கோமோ அந்தளவுக்கு நாமளும் ஆர்கானிக்காக இருக்க முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஆர்கானிக் முறையில் தான் உணவு உண்ணணுங்கிறது நம்ம முன்னோர்கள் காலத்துலேருந்தே அது தெரிஞ்சிருக்கும் நமக்கு. நாம் அதை பின்பற்றுறது கிடையாது. ஏன்னா அவசரமான உலகத்தில் அவசரமாக ஓடித்தானே ஆகணும். ஸோ அவசரமாக ஓடும்போது நாம் அதுக்கான ஷார்ட் டைம் ஆஃப் பீரியட் என்னவோ அதை தான் நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த செலக்ட் பண்ணிட்டோன்னா அதை ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஆர்கானிக்குங்கிறது ஈஸியாக ரிமூவ் ஆகி வெளியே போயிடும். ஸோ 100% ஆர்கானிக்காக இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்கலாம். பட் முயற்சி பண்ணலாம். 100% ஆர்கானிக்காக பண்ண முடியாட்டியும் அதுக்கான முயற்சி எடுத்தாலே நமக்கு இங்கே வெற்றி தான் கிடைக்கும். ஸோ அதுக்கான முயற்சி பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4.5 சென்டில் ஒரு ஷெட்டு போட்டு அதை ரெடி பண்ணியிருக்கோம், பிளான் பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு 7 இயர்ஸாக அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இடையில இந்த மழை சீசனுக்கு வந்துச்சு அப்படின்னா நம்ம
ப்ரொஃபஷ்னல் ஒர்க்கையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறனால கொஞ்சம் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ ஆட்கள் வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் நாம் பயிரிடுவோம். இப்போதைக்கு அந்த மழை கண்டினியூஸாக பெஞ்சதுனால நம்ம விட்டுட்டோம். அது இவ்வளோ களைகள் வந்திருக்கு. ஆனால் இவ்வளோ களைகளை பார்க்கும்போதே நமக்கு இவ்வளோ களைகளை ரெடி பண்ணி இந்த விவசாயத்தை பண்ணணுமா, அதுக்கு பேசாமல் மார்க்கெட்டில் போய் ஒரு காயை வாங்கி சமைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு தோணும். இருந்தாலும் இது பிடிச்சி பண்ணோன்னா, இது மட்டும் இல்லை, எந்த ஒரு ஃபீல்டுமே பிடிச்சி பண்ணோன்னா அது வேறு லெவலில் இருக்கும். இப்போதைக்கு இதை பார்க்கறக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்னடா இப்படி இவ்வளோ இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை ரெடி பண்ணி பார்க்கும்போது வேறு லெவல் ஃபீல் இருக்கும். நான் இதை ரெடி பண்ணி ஃபர்தர் வீடியோவில் நான் ரெடி ஆகிறதையும் ரெடி பண்ணுறதையும் நான் அப்லோட் பண்ண போகிறேன். பார்ட்டாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனாண்டி எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமாக நினைக்காம ஈஸியாக எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக முடிக்கலாம். அதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். இது இப்போதைக்கு இவ்வளோ கலைகளோடு இருக்குது. இன்னொரு 1 வீக் ஆஃப்டர் நான் இதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். 1 வீக் ஆஃப்டருக்குள்ளே ரெடி பண்ணிடுவேன். 1 வீக் ஆஃப்டர் நான் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். ஏன் இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே விவசாயம் அப்படிங்கிறது எல்லாருமே ஈஸியாக நினச்சிட்ருக்காங்க. ஆனால் பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஆனால் இங்கே அழிஞ்சிட்டு வர்ற ஒரு விஷயத்தில் விவசாயம் முதலிடத்தில் இருக்குங்கிறதா மிக வருந்தக்கூடிய விஷயம். ஏன்னா நம்மளோட வாழ்வியலே விவசாயம் தான். ஆனால் இதை யாருமே புரிஞ்சுக்காமல் இது அழிஞ்சிட்ருக்கு, நாமளும் அழிஞ்சிட்ருக்குன்னு சொல்லிட்டு தான் போகிறோமே தவிர யாரும் இதை எடுத்து பண்ணுறதுக்கு முன்னே வரல. ஆனால் இப்போது சோசியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் இதை லேர்ன் பண்ணி கற்றுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% மெம்பர்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் இதனால் க்ரோத்தும் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களும் க்ரோத் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம வாழ்வியல்னு நமக்கு தெரியும். வாழ்வியல்னு தெரிஞ்சு நம்ம வாழ்வியலை தொலைச்சிட்ருக்கோம். ஸோ இது தொலைக்காமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இதை எப்படி மற்றவங்களுக்கு எல்லாருக்குமே ஆசை தான். ஆனால் ஒரு பயிரை விளைவிக்கிறது எப்படி, அது என்னங்கிறது எப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஸோ அதை எப்படிலாம் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. ஓரளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சிடணும் இல்லை, நமக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் தான் இந்த ஸ்டெப்பை நாங்கள் எடுத்திருக்கோம். இதிலிருந்து எப்படி பயிரிடலாம், எப்படிலாம் ப்ராப்ளம் வரும், என்ன ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாமே லைவாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாமே A to Z. இப்போ ஸ்டார்டிங்கில் கார்டன் ரெடி பண்ணுறதுல இருக்கட்டும், பயிரிடுறதா இருக்கட்டும், அதை பதப்படுத்துகிற முறையாக இருக்கட்டும், அதை பாதுகாக்கிற முறையாக இருக்கட்டும், அதை வளர்க்கிற முறையாக இருக்கட்டும், எல்லாமே இதில் நாங்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் பண்ணுறது பிளானில் இருக்கோம். ஸோ அதனால் இதிலேருந்து கொஞ்சம் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக கொஞ்சம் இல்லை, எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராப்ளங்கள் வரும், என்னென்ன ப்ராப்ளங்கள் நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், எல்லாமே இதில் கண்டிப்பாக நம்ம சொல்ல போகிறோம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டமாக நினைக்காம இறங்கி நின்று பண்ணோன்னா அது ஈஸியாக தெரியும். எனக்கே இதை வெளிலேருந்து பார்க்குறப்போ கலைகள் கொஞ்சமாக தான் இருக்குங்கிற மாதிரி இது ஃபீல் ஆச்சு. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ கலைகள் இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் ஒரு கஷ்டமாகவும் இருந்தது. பட் எனக்கு என்ன அப்படின்னா, ஸோ இதையே நம்ம ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நம்ம நம்புவோம், கிளியராக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இறங்கியாச்சு. முதல் முயற்சியாக இப்போதைக்கு எவ்வளோ கலைகள் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை எப்படி நாம் ரிமூவ் பண்ணி அப்புறப்படுத்தி நம்ம கார்டனை ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறது. இங்கே கார்டன் ரெடி பண்ணுறோங்கிற அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது. ஃபர்தர் வீடியோவில் எப்படிலாம் ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்க போகிறீங்க. அது எவ்வளோ டிஃபிகல்ட்டிஸாக இருக்குங்கிறது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்கிறத நான் பார்க்க போகிறோம். ஸோ இதை ஏன் நான் தெரிவிக்கிறேன் அப்படின்னா, நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம். இன்றைக்கி ஒரு காயோட ரேட் அதிகமானால் இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோன்னா, அதை விளைவிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டங்கிறத லைவாக பார்த்தா தான் அவங்களுக்கு புரியும். ஏன்னா இன்றைக்கி கோல்டோட ரேட்டோ மற்ற மெட்டீரியலோட ரேட் ஏறினா யாரும் இங்கே ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. ஒரு காய்கறியோட ரேட் ஏறினா கண்டிப்பாக எல்லோரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே உணவு அத்தியாவசியத்தில் இருக்கிறதுனால விவசாயத்தில் எந்த ஒரு மெட்டீரியல் காஸ்ட் அதிகமானாலும் நம்ம கண்டிப்பாக இது எப்படி விளைவிக்கிறங்கிறத நாம் ஃபீல் பண்ணுறதை தாண்டி தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் புரிய வரும் மக்களுக்கு எப்படி என்னங்கிறது. மக்களுக்கு புரியணுங்கிறத தாண்டி நமக்கு ஃபஸ்ட்டு புரியணும். எப்படி இதை விளைவிக்கிறாங்க, எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, இதை தாண்டி மார்க்கெட்டுக்கு வருது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுல தான் எப்படிங்கிற விஷயம், அக்ரிகல்ச்சர் எவ்வளோ கஷ்டங்கிற விஷயம் நமக்கு தெரியும். இதை புரிஞ்சுக்கிட்டு நாமளும் சின்ன சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பேஸில் என்ன பயிரிடலாம், சின்ன சின்ன விஷயங்கள் பயிரிட்டு நம்மளாமே, அதாவது நாம் பயிரிட்டு நம்ம அதை சமைச்சு சாப்பிடும்போது அதோடய ஃபீலே வேறு. அந்த பயிரிட்டு அதில் அந்த ஒரு பூவாக இருக்கட்டும், ஒரு காயாக இருக்கட்டும், ஒரு கனியாக இருக்கட்டும் வரும்போது நம்ம மனசு அவ்வளோ சந்தோஷப்படும். அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். இதை ஃபீல் பண்ணவங்களுக்கு புரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு விஷயத்தை எப்படி பாதுகாக்கிறது, இதில் நம்மளோட
நடைமுறையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்மளோட நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரு லைஃப்புங்கிறது எப்படி, ஒரு சின்ன செடியை வளர்க்குறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறது அதே மாதிரி நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம எவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறோம், எவ்வளோ நெறிமுறைகள் இருக்குது, எவ்வளோ பிரின்சிபல்ஸ் இருக்குது உள்ள அப்படிங்கிற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் அவ்வளோ விஷயங்கள் இந்த அக்ரிகல்ச்சருக்குள்ளே நம்மளோட வாழ்வியல் சார்ந்தும் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் நமக்கு தெரியல. இப்போது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எந்த காய் செடியில் காய்க்குதா, கொடியில் காய்க்குதா, இல்லை மரத்தில் காய்க்குதா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியல. இப்போ இந்த அக்ரிகல்ச்சருங்கிற விஷயம் நம்மளோட தலைமுறை, அதாவது இந்த இருக்க 90s முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோடய மைண்ட் செட் போயிட்டுருக்கு. ஏன்னா எங்கள் அப்பா காலத்தில் அவ்வளோ விவசாயம் பண்ணாங்க. இப்போ என் காலத்தில் அந்த விவசாயங்கிற விஷயமே ஓரளவுக்கு அப்பா இருக்க வரையும் அது மூவ் ஆன் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், அப்பா காலம் வரையும் தான் இது மூவ் ஆன் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதை தாண்டி நம்ம கண்டினியூ பண்ணணும், இதை கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயந்தான் மைண்ட் செட்டில் இருக்குது. கண்டிப்பாக நம்மளோட முயற்சி வீண் போகாது. சக்ஸஸ் தான் பண்ணுவோம். பார்க்கலாம்.